இந்த நாட்டிலே மக்கள் தலைவனான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர், அதே போன்று இந்த நாட்டிலே உங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் கவர்ந்த ஜனாதிபதி அன்பார்ந்த அனுர தோழர் அவர்களை அழைக்கின்றேன் உங்கள் முன்னுரையாற்றுவதற்காக. ගෞරවනීය අපේ හාමුදුරන් වහන්සේලාගෙන් කුරුක්කල්තුමාලාගෙන් අවසරයි. கௌரவமிக்க எமது பிக்கு மாரே, அதே போன்று எமது கௌரவமிக்க மத தலைவர்களே, அனைவருக்கும் வணக்கம். මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අපේ ප්‍රවාහන ඇමතුමා, ඒ වගේම දීවර ඇමතුමා, இந்நேரத்திலே கலந்து கொண்டிருக்கும் எமது அமைச்சர், நெடுஞ்சாலைகள் அமைச்சர், அதே போன்று கடற்தொழில் நீரியல் அமைச்சர், ඒ වගේම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් වන අපේ කුමරන් සහෝදරයා, රාම් සහෝදරයා, அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், රජීවන් සහෝදරයා, ரஜீவன் தோழர் அவர்கள், භවනානන්දන් සහෝදරයා, பவானந்தன் தோழர் அவர்கள் ඇතුළු සහභාගීලා ඉන්න අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරයන්ගෙන් අවසරයි. உள்ளிட்ட இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். පළමු කොටම තමුන්නාන්සේලා සිළු දිනාටම අපි ස්තුතිවන්ත වෙනවා. පහුගිය මහා මැතිවරණයේදී මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මේ ප්‍රදේශවල විශාල ජනතාවක් අප කෙරෙහි විශ්වාසය තබලා ඡන්දෙ දුන්නා. முதற்கண் இங்கு கூடியிருக்கும் இந்த மக்களுக்கு, பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்களுக்கு, இந்த கடந்த தேர்தல்களிலே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கிய தொடர்பாக அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ඒ ඡන්දය ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් හදන්න විතරක් ඉවහල් වුණු උපයෝගී වුණු ඡන්දයක් නෙවෙයි. அந்த வாக்கு என்பது தேசிய மக்கள் சக்தியின் ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக மட்டும் வழங்கிய ஒரு வாக்கு அல்ல. තමුන්නාන්සේලා ඡන්දෙ දීලා අපේ മന്ത്രിවරු ගණනාවක් පාර්ලිමේන්තුවට ඇරියා. ඒක අපේ ආණ්ඩුව හදන්න ශක්තියක්. நீங்கள் வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்கினீர்கள். அது எமக்கு பெரிய ஒரு சக்தி ஆகியது. හැබැයි ඊට වඩා ලොකුම ශක්තිය තමයි අපේ රටේ ජනතාව එකතු කරන්න තමුන්නාන්සේලා ඡන්දෙ දුන්නා. அதையும் விட மிகப்பெரிய சக்தி தான் இந்த நாட்டிலே மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ப்பதற்காகவும் அந்த வாக்களித்துள்ளீர்கள். அதுதான் மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளிலே காண்கின்றோம். ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා. උතුරේ ජනතාවද, දකුණේ ජනතාවද, නැගෙනහිර ජනතාවද, කඳුකරේ ජනතාවද සියලු ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු ආණ්ඩුවක්. இலங்கையிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இலங்கையிலே வாழ்கின்ற வடமாகாண மக்கள், தென் மாகாண மக்கள், கிழக்கு, மேற்கு, மலையகம் இவ்வாறான அனைத்து மாகாணங்களையும் பகுதிகளையும் ஒன்று சேர்த்த ஒரு அரசாங்கம் தான் இம்முறை. දශක ගණනාවක් අපේ රටේ මොන වගේ දේශපාලනයක්ද තිබුණේ? பல வருட காலமாக, பல தசாப்தங்களாக எமது நாட்டில் எவ்வாறான ஒரு அரசாங்கம் இருந்தது? උතුරේ වෙනම දේශපාලනයක්, දකුණේ වෙනම දේශපාලනයක්, කඳුකර නැගෙනහිර වෙනම දේශපාලනයක්. ඒ විදිහට තමයි දේශපාලනය තිබුණේ. வடக்கிலே ஒரு தனியான அரசியல், தென்பகுதியிலே இன்னொரு தனியான அரசியல், மலையகம் அல்லது கிழக்கு, மேற்கு தனித்தனியான அரசியல் தான் காணப்பட்டதாக இருந்தது. අපේ රටේ පැරණි දේශපාලකයෝ අපේ ජනතාව බෙදන දේශපාලනයක හිටියේ. எமது நாட்டிலே பழைய அரசியல்வாதிகள், எங்களுக்கு முன்னிருந்த அரசியல்வாதிகள் மக்களை பிரித்துத்தான் அரசியலை செய்தார்கள். ඒක කොච්චර බෙදුවද කියනවනම් යුද්ධයක් ඇති වෙනකම් බෙදුවා. எவ்வளவு பிரித்தாலும் கொள்கையை கடைபிடித்தார்கள் என்று கூறினால் ஒரு யுத்தம் உருவாகும் அளவுக்கு மக்களை பிரித்தாலும் கொள்கையை உட்படுத்தினார்கள். ඒ නිසා අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. ஆகவே எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள். අපේ පරම්පරාව සැකය, අවිශ්වාසය, ක්‍රෝධය, වෛරය වපුරලා ජීවත් වුණා. எமது அந்த காலகட்டம் என்பது, எமது பரம்பரை என்பது சந்தேகம்,
அல்லது எதிர் மனப்பான்மை இவ்வாறான பல்வேறுபட்ட அந்த முரண்பாடுகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். අපිට තවත් බෙදෙන්න ඕනද? எங்களுக்கு இன்னும் பிரிய வேண்டுமா? බෙදෙන්න ඕනද? பிரிய வேண்டுமா? නෑ. අපි ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා. ජනතාව බෙදෙන එක වළක්වලා ජනතාව එකතු වෙන දේශපාලනයකට ආණ්ඩුවක් හැදුනා. இலங்கை வரலாற்றிலே நாங்கள் முதற் தடவையாக ஒரு அரசாங்கத்தை அமைத்தோம். மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர்க்கும் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் அமைத்தோம். මේ ගම්වලට මීට කලින් රාජ්‍ය නායකයෝ ජනාධිපතිවරු ඇවිල්ලා තියෙනවද? இந்த பகுதிகளுக்கு அரசாங்கத்திலே பெரிய அதிகாரிகள் அல்லது ஜனாதிபதி போன்றவர்கள் இதற்கு முன் வருகை தந்திருக்கின்றார்களா? ඇයි? ஏன் அது? බෙදුණු ආණ්ඩුවක් තියෙනකොට එහෙමයි. ஒரு பிரிந்திருக்கும் அரசாங்கம் இருக்கும் போது அப்படித்தான். හැබැයි දැන් තියෙන්නේ බෙදීම අවසන් කරපු එකතු කරන ආණ්ඩුවක්. ඒ නිසා තමයි අපි වැලි වැටි තුරේට ඇවිල්ලා මේ දහස් ගණන් අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරයන් හම්බ වෙන්නේ. இன்று இருப்பது மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர்ந்து சேர வைக்கும் ஒரு அரசாங்கம். ஆகவே தான் நாங்கள் இன்று வெல்வெட்டி துறைக்கும் வந்து உங்களை நாங்கள் சந்தித்து இவ்வாறு கதைக்கின்றோம். මේ හයිය මේ එකතු වීම අපි යලි වෙන් වෙන්න ඉඩ දෙනවද? இவ்வாறு நாங்கள் ஒன்று சேர்ந்ததை மீண்டும் ஒரு முறை பிரிப்பதற்கு அளிப்போமா? අපි ඈත් වෙනවද? நாங்கள் இன்னும் ஒதுங்குகிறோமா? නෑ අපි ඔක්කොම එකතු වෙන්න ඕන. இல்லை, நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர வேண்டும். මම මේ සැරේ අයවැය ලේඛනයට දානවා අලුත් යෝජනාවක්. இம்முறை வரவு செலவு திட்டத்திற்கு தோழர் புதிய ஒரு யோசனை போடுகின்றாராம். අපේ රටේ හැම වෙලාවම තියෙන්නේ අපි එකිනෙකාට වෙනස් වූ උත්සව. நாங்கள் அனைவருக்குமே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு சாரார் ஒவ்வொரு இனத்திற்கு இருப்பது வெவ்வேறான விழாக்கள், வைபவங்கள். තයි පොංගල් උත්සවය දෙමළ ජනතාව හින්දු ජනතාව සමරනවා. தைப்பொங்கல் இந்து தமிழ் மக்கள் கொண்டாடுகிறார்கள். වෙසක් උත්සවය බෞද්ධ ජනතාව සමරනවා. விசாக் பண்டிகை பௌத்தர்கள் கொண்டாடுகிறார்கள். ක්‍රිස්තියානි ජනතාව නත්තල් සමරනවා. கிறிஸ்தவர்கள் நத்தாரை கொண்டாடுகிறார்கள். ඉස්ලාම් ජනතාව රාමසාන් සමරනවා. இஸ்லாமியர்கள் ராமசானை கொண்டாடுகிறார்கள். හැබැයි දෙමළ සිංහල මුස්ලිම් බෞද්ධ හින්දු කතෝලික ඉස්ලාම් අපි ඔක්කොම එකතු වෙලා සමරන දිනයක් ඕනේ නැද්ද අපිට? ஆனால் சிங்களவர், தமிழர், முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல், பௌத்தம், இந்து, கத்தோலிக்க, இஸ்லாமியர் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருக்குமே ஒன்றாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு விழா வேண்டுமா வேணாமா? අපි සැලසුම් කරලා තියෙනවා. අපි සැලසුම් කරලා තියෙන ඔක්තෝබර් මාසේ මේ සියලු ජනපජාවන්ගේ සංස්කෘතීන්, ආහාර රටා, ජීවන රටාව, ඒ වගේම අඳින පළඳින රටා, මේ ඔක්කොම එකට එකතු කරලා සංගීතය, නාට්‍ය, කවි මේ ඔක්කොම එකතු කරලා ජාතියේ මහා මංගල්‍යය අපි ලෑස්ති කරලා තිබෙනවා. ஆகவே இந்த நாட்டிலே இருக்கும் அனைத்து மக்களுடைய ஒன்று சேர்வினால் அக்டோபர் மாதத்திலே, அதாவது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், உடை அலங்காரங்கள் அல்லது உணவுப் பொருள் தயாரிப்பு, உணவு கலாச்சாரம், இவை அனைத்துமே ஒன்று சேர்த்த ஒரு விழாவை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். අපි ඈත්ලා හිටියට අපේ දරුවන්ට ඈත්ලා ඉන්න දෙන්න හොඳ නෑ. நாங்கள் கடந்த காலங்களிலே பிரிந்திருந்தாலும் எமது பிள்ளைகளுக்கு அந்த பிரிப்பதற்கான சூழலை நாங்கள் உருவாக்க கூடாது. අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තට අපේ දරුවන්ගේ පරම්පරාවට යුද්ධ කරගන්න ඉඩ දෙන්නේ නෑ. எமது பரம்பரை யுத்தம் செய்தாலும் எமது பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தத்தை ஏற்படுத்த நாங்கள் கூடாது. උතුරේ දකුණ නැගෙනහිර සියලු දරුවන් එකට එකතු වෙන රාජ්‍යයක් බවට මේ රාජ්‍ය අපි පත් කරනවා. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்ற அனைத்து பகுதிகளிலுமே உள்ள பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் ஒரு தேசிய விழாவாக நாங்கள், தேசிய அரசாங்கத்தின் முடிவுகளாக இதை நாங்கள் முன்னெடுப்போம். ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මීට කලින් ආණ්ඩුව හැදුනේ ලොකු පවුල් වලින්. இதற்கு முன் அரசாங்கங்கள் அமைந்தது பெரிய பெரிய பணக்கார வர்க்கத்தின்
அந்த தேவைக்கேற்ப அவர்கள் தான் தலைவர்கள். තාත්තා අගමැති, අම්මා අගමැති, දුව ජනාධිපති. அப்பா பிரதமர், அம்மா பிரதமர், மகள் ஜனாதிபதி. එහෙමනේ. அப்படித்தானே? අයියා ජනාධිපති, මල්ලිත් ජනාධිපති. அண்ணாவும் ஜனாதிபதி, தம்பியும் ஜனாதிபதி. මාමා ජනාධිපති, බෑනත් ජනාධිපති. மாமா ஜனாதிபதி, மருமகன் ஜனாதிபதி. පහුගේ ජනාධිපති ඡන්දෙදි උත්සාහ කරා ජනාධිපතිවරුන්ගේ දරුවෝ දෙන්නෙකුත් ජනාධිපති වෙන්න. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே உங்களுக்கு தெரியும், 2 ஜனாதிபதிமார்களுடைய மகன்மார்களும் ஜனாதிபதி அந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். එහෙමනේ. அப்படித்தானே? ඒ කියන්නේ බලය තිබ්බේ කාගාවද? அப்படி என்றால் அதிகாரம் யாருடைய கையில இருந்தது? උඩ ඉන්න පවුල් ගාව තමයි බලය அந்த තිබ්බේ. மேல் மட்டத்திலே இருந்த ஒரு வர்க்கத்தின் கையில தான் அதிகாரம் இருந்தது. හැබැයි මේ රටේ ජනතාව ஆனால் இந்த நாட்டிலே மக்கள் පහුගේ ජනාධිපති ඡන්දෙදි තීන්දුවක් ගත්තා. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முடிவொண்டெடுத்தார்கள். උඩ පවුල් වලින් மேல்மட்ட அந்த வர்க்கத்தில் இருந்து බලය පහළ පවුල් අතර මාරු කරන්න. அந்த அதிகாரத்தை சாதாரண மக்களிட கையிலே வழங்க வேண்டும் என்று. හොඳ නැද්ද? நல்லமா கெட்டதா? නල්ලම්. නල්ලම්. නේද? දැන් අපිට තියෙන මොකද්ද? இப்போ எங்கள் முன் இருக்கும் දැන් හදලා තියෙනවා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இப்போ எமக்கு முன் சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. අපේ රාමලිංගම් සහෝදරලා, எமது ராமலிங்கம் தோழர், අපේ කුමරන් සහෝදරලා, எமது குமரன் தோழர், අපේ සහෝදරවරු எமது அனைத்தும் தோழர்கள், මේ කිසි කෙනෙක් පවුල් වලින් බලය ආපු අය නෙවෙයි. இவர்கள் யாருமே குடும்பத்தில் வாழையடியாக அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அல்ல. සාමාන්‍ය මිනිස්සුන්ගේ දරුවෝ. சாதாரண மக்களுடைய பிள்ளைகள். මේ ප්‍රදේශයේ අපේ විශාල වැඩ කොටසක් වැඩ කරන இந்த பகுதியிலே நிறைய வேலைகள் செய்கின்றோம். මේ රැස්වීම ලෑස්ති කරන්නත් විශාල වෙහෙසක් දරපු இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு கூட அதிகளவாக பாடுபட்ட අපේ රූපන් සහෝදරයා எமது ரூபன் தோழர். සාමාන්‍ය මිනිස්සු අපි. சாதாரண மக்கள் நாங்கள். එහෙනම් දැන් ආණ්ඩුවක් හැදලා තියෙන මොන වගේ ආණ්ඩුවක්ද? ஆகவே ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. எவ்வாறான அரசாங்கம்? අපේ ආණ්ඩුවක්. எமது அரசாங்கம். එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මේක කාගේ ආණ්ඩුවද? இது யாருடைய அரசாங்கம்? අපේ ආණ්ඩුව. எமது අපි அரசாங்கம். ඔක්කොගේම ආණ්ඩුව. எமது அனைத்து மக்களுடைய அரசாங்கம். එහෙනම් අපිට අභියෝග කීපයක් තියෙනවා. ஆகவே எங்களுக்கு நிறைய சவால்களும் இருக்கின்றன. පළමු කොටම මේ ග්‍රාමීය ජනතාවගේ දුප්පත්භාවය නැති කරන්න ඕන. முதலாவதாக இந்த கிராமிய வறுமையை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். එහෙම නෙවෙයිද? இந்த கிராமிய வறுமையை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். එහෙම නෙවෙයිද? அப்படித்தானே? හොඳ නිවහසක් නැහැ. சிறப்பான ஒரு வீடு இல்லை, ආදායම් මාර්ග නැහැ. வருமான வழி இல்லை, පානීය ජලය නැහැ. குடிநீர் இல்லை, ගමට එන්න හොඳ පාරක් නැහැ. வீட்டுக்கு வர்றதுக்கான கிராமத்துக்கு வர்றதுக்கான දරුවට பாதை උගන්නන්න இல்லை, හොඳ පාසලක් නැහැ. பிள்ளைக்கு நல்ல ஒரு ஸ்கூல் இல்லை, දීවර රස්සාව කරන්න විදියක් නැහැ. மீன்பிடி கடற்தொழில் செய்ய முடியவில்லை. විශාල බැටකන ජනතාවක්. எந்த பக்கத்திலும் நமக்கு கஷ்டங்களே இருக்கின்றன. අපේ ආණ්ඩුව எமது அரசாங்கம், අපි ඔක්කොම එකතු වෙලා හදාගත්තු ආණ්ඩුව. நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அமைத்த அரசாங்கம். ක්‍රමානුකූලව පියවරෙන් පියවර படிப்படியாக මේ ප්‍රශ්න ඔක්කොම විසඳන්න ලෑස්ති අපි. இந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க தயாராக இருக்கின்றோம். හොඳද? நல்லமா? අපි ඉස්සරලම මේ අස්වැසුම දෙන ජනතාවගේ දීමනාව අපි වැඩි කරා. நாங்கள் ஏற்கனவே இந்த நலன்புரி கொடுப்பனவு, அஸ்வசும கொடுப்பனவு கொடுப்பதை நாங்கள் நீடித்து அந்த அளவையும் கூட்டியிருக்கின்றோம். අපේ දුප්පත් අම්මා තාත්තගේ දරුවට ඉස්කෝලේ යන්න පාසල් පොත්පත් මිලදී ගන්න විදිහක් නැහැ. எங்கள வறுமைக்குட்பட்ட பெற்றோர்களுக்கு தனது பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு அந்த பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. අපි අස්වැසුම ලබන සියලු පවුල් වල දරුවන්ට රුපියල් 6000ක් දුන්න පාසල් පොත් උපකරණ මිලදී அந்த ගන්න. அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் பெற்றோர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவதற்காக 6000 ரூபாய் நிதி ஒதுக்கினம் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக. ඒ විතරක් නෙවෙයි දැන් අපි තීන්දුවක් ගත්තා. ළමයි 300ට වඩා අඩු සියලු පාසල් වල දරුවන්ට රුපියල් 6000ක දීමනාවක් දෙන්න පාසල් පොත් මිලදී ගන්න. அதே போன்று நாங்கள் இன்னொரு முடிவெடுத்திருக்கின்றோம். 300க்கு குறைந்த பிள்ளை படிக்கும் பாடசாலைகளிலே அந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் 6000 ரூபாய் கொடுப்பனவு பாடசாலை உபகரணங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வழங்குவோம் என்று. ඇයි අපි එහෙම කරන්නේ? ஏன் நாங்கள் அப்படி මේ செய்கின்றோம்? ගම්වල දුප්පත්භාවය ඉවත් කරන්න නම් දරුවන්ට හොඳට උගන්වන්න ඕන. இந்த கிராமங்களிலே, இந்த பகுதிகளிலே வறுமையை ஒழித்து கட்ட வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும். ඒ නිසා තමුන්නාන්සලා මහන්සි වෙන දරුවන්ට උගන්වන්න. ஆகவே நீங்களும்
உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்காக ஒத்துழையுங்கள், செயற்படுங்கள். දුප්පත් භාවයෙන් අපි මිදමු දරුවන්ට උගන්වමු. வறுமையிலிருந்து நாங்கள் மீளுவோம், பிள்ளைகளை படிக்க வைப்போம். අපි තීන්දුවක් අරන් තියෙනවා සියලු පාසල්වල ගුරු පුරප්පාඩු ඉවත් කරලා විශේෂයෙන්ම මේ අවුරුද්දේ අපි අලුතෙන් ගුරුවරු බඳව ගන්නවා පුරප්පාඩු වලට. அதே போன்று நாங்கள் இன்னொரு முடிவெடுத்திருக்கின்றோம். அனைத்து பாடசாலைகளிலும் ஆசிரியர் குறையை பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து புதிய ஆசிரியர்களை நாங்கள் நியமனம் வழங்கி அதற்கு பெற்றுக்கொண்டு சிறப்பான இந்த கல்வியை முன்னுக்கு கொண்டு போவதற்காக. අපේ දිසාපතිතුමා ඉන්නවා, එතුමා දන්නවා ගුරු හිගේ තියෙන පාසල් අපිට කියන්න අපි ගුරුවරු එවන්නම්. எமது மாவட்ட செயலாளர் இருக்கின்றார் இங்கே. நீங்கள் கூறுங்கள், ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பாடசாலைகள் எங்கே இருக்கின்றன என்று நாங்கள் ஆசிரியர்களை நாங்கள் அனுப்புகின்றோம். ඒ විතරක් නෙවෙයි අපේ යාපනයේ පුස්තකාලේ තවත් දියුණු කරන්න ඕන. அதே போன்று எமது யாழ் நூலக சாலை இன்னும் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். ඒ සඳහාත් මේ සර ඇවැලේකෙන් අපි සල්ලි වෙන් කරනවා. அதற்காகவும் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம். ගම්වල අපිට යන්න තියෙන හොඳම පාර අධ්‍යාපනය. ஆகவே இந்த கிராமத்திலே எமக்கு இருக்கின்ற சிறப்பான வழிதான் இந்த கல்வியை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். අපි ළමුන් 250ට අඩු සියලු පාසල්වල දරුවන්ට සපත්තු ගන්න රුපියල් 3000ක් දෙනවා. 250 மாணவர்களுக்கு குறைவாக உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு சப்பாத்துக்களை வாங்குவதற்காக 3000 ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்குகின்றோம். අර පාසල් වලින් ආහාර දෙන ළමයිට එක වේලකට දුන්න රුපියල් 60යි ඒක අපි 100 දක්වා වැඩි කරනවා. பாடசாலையிலே உணவு வழங்கிய பாடசாலையில் உங்களுக்கு தெரியும் 60 ரூபாய் மட்டும்தான் ஒரு பிள்ளைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 60 ரூபாவை 100 ரூபாய் வரை நாங்கள் அந்த அளவை அதிகரிக்கின்றோம். චීන රජය අපිට එකඟ වෙලා තියෙනවා සියලු දරුවන්ට නොමිලේ ලබන අවුරුද්දේ ඇඳුම් ලබා දෙන්න. சீன அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்திலே வழங்கியதை போன்று அடுத்த வருடத்திலும் பாடசாலை சீருடைகளை இலவசமாக வழங்குவதற்கு. ඒ නිසා අපි වැඩිම වෙහෙස දරනවා දරුවන්ට උගන්වන්න. ஆகவே நாங்களும் மிகவும் கஷ்டப்படுகின்றோம் பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக. ලෑස්තිරි දරුවන්ට උගන්වන්න. நீங்கள் தயாரா பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு? අපි සහාය දෙන්නම්. நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි අලුත් දරුවන්ට අපි රස්සා දෙන්නත් උනා. அதே போன்று புதிதாக படித்து வெளியேறும் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும். අපි සැලසුම් කරලා තියෙනවා මේ යාපනයේ දිස්ත්‍රික්කේ අලුතෙන් කර්මාන්ත පුර 3ක් ඉදි කරන්න. அதே போன்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த வட மாகாணத்திலே புதிய தொழில்பேட்டைகள் கைத்தொழில் மையங்கள் 3 அமைப்பதற்கு. කංකසන්තුරේ, காங்கேசன்துறை, පරන්තන් பரந்தன், සහ මාංකුලම්. மாங்குளம் අලුත් කර්මාන්ත පුර 3ක් ඇති කරනවා. 3 புதிய தொழில் பேட்டைகள் அல்லது பொருளாதார மையங்களை நாங்கள் அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம். අපි විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට ආරාධනා කරන වගේ ආයෝජනය කරන්න ඉන්න කියලා. நாங்கள் அழைக்கின்றோம் வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்களுக்கு, புலம்பெயர் இலங்கையர்களுக்கு அவற்றில் முதலீடுகள் செய்ய வாருங்கள் என்று. වැඩියෙන්ම මේ පළාත් වල ජීවත් වෙන තරුණයන්ගේ අපේක්ෂාව රට අත්හැරලා යන එක. இங்கிருக்கும் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ඇයි රස්සාවක් නැහැ? ஏன் சரியான ஒரு தொழில் இல்லை. අපි කර්මාන්ත පුර ටික හදන්නම් ඕගොල්ලන්ගේ දරුවන්ට රස්සා ටික හොයලා දෙන්න. நாங்கள் அந்த தொழில் மையங்களை, கைத்தொழில் மையங்களை அமைக்கின்றோம் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக. ඒ වගේම මේ අවුරුද්දේ අපි රජයේ පුරප්පාඩු පුරවන්නත් බලාපොරොත්තු වෙනවා. அதே போன்று இந்த வருடத்தில் நாங்கள் அரச துறையில் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் எதிர்பார்க்கின்றோம். විශේෂයෙන්ම අපි අපේ පොලිසිය වල විශාල හිගයක් තියෙනවා දෙමළ භාෂාව කතා කරන අය. எமது போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால், காவல்துறை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்று இருக்கின்றது. தமிழர்கள் அந்த போலீஸ் துறையிலே குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். අපි මේ අවුරුද්දේ පොලිසියට අලුතෙන් 2000ක් බඳව ගන්න බලාපොරොත්තු වෙනවා. දෙමළ තරුණයන්ට අපි ආරාධනා කරනවා පොලිසියට බැඳෙන්න කියලා. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட 2000 பேர் போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்வதற்காக நாங்கள் இங்கிருக்கும் தமிழ் இளைஞர்களை நாங்கள் அழைக்கின்றோம். போலீஸ் துறையிலே நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்று. මොකද කියලා ලෑස්තිද? நீங்கள் தயாரா පොලිසියට බැඳෙන්න? போலீஸில் இணைவதற்கு? ஓம். ඕම්. මොකද පොලිසිය හරි වැදගත් කාර්යයක් කරනවා අපේ ගම්වල ආරක්ෂාව සාමයට සලකනවා. ஏனென்றால் போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால் எமது கிராமங்களிலே அமைதியை பாதுகாப்பதற்காக பெரிய ஒரு சேவை செய்கின்றார்கள். ඒකට ඒ බාල කතා කරන නිලධාරීන් අවශ්‍යයි. அதற்கு
அந்த மொழியிலே அந்த கிராமத்தில் வாழும் மக்களிட மொழியில் கதைக்கும் அந்த அதிகாரிகள் தேவை. ඒ වගේම මේ පළාත් තුළ වේගයෙන් මත්ද්‍රව්‍ය මත් පැතිරෙමින් යනවා. அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளில் கூட பாரிய அளவிலே போதை வஸ்து இந்த பாவடை அந்த விஸ்தரிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. අපේ තරුණ පරම්පරාව විශාල ලෙස මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වෙමින් තිබෙනවා. நமது இளம் சமுதாயம் இந்த போதை வஸ்துக்கு பெருமளவாக அடிமைப்பட்டு வருகிறார்கள். අපි මේක නැත කරන්න ඉතාමත් ශක්තිමත් වැඩපිළිවෙලක් හදලා තියෙනවා. இதை நிறுத்துவதற்காக நாங்கள் பெரும் சக்தி வாய்ந்த ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். ඔයගොල්ලන්ගේ සහයත් අවශ්‍යයි. ஆனால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. අපි එකතු වෙලා මේ මත්ද්‍රව්‍ය තුරන් කරමු. நாங்கள் ஒன்றிணைந்து இந்த போதை வஸ்து பிரச்சனையை தோற்கடிப்போம். ඒ වගේම අපි දන්නවා විශාල ඉඩම් ගැටලුවක් තියෙනවා මේ යාපනයේ ජීවත් වෙන ජනතාවට. அதே போன்று இந்த யாழ் மாவட்டம் அல்லது வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. අපේ ප්‍රතිපත්තිය எமது ජනතාවගේ ඉඩම් ජනතාවට ලබා දිය යුතුයි. எமது கொள்கை வந்து மக்களுடைய காணியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது. ආරක්ෂාවට සංවර්ධනයට ආණ්ඩුවට ඉඩම් පවරා ගැනීමේ අයිතිය තියෙනවා. பாதுகாப்புக்கு அபிவிருத்திக்கு காணியை எடுத்துக்கொள்ளும் உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ඒත් බොරුවට ඉඩම් තියාගෙන ඉන්න බෑ. ஆனாலும் பொய்யுக்கு காணியை அரச தரப்பிலே வைத்துக் கொள்வது தவறு. අපි දන්නවා තාමත් පවුල් විශාල 1500කට ආසන්න ප්‍රමාණයක් නේද? 1500කට වැඩි ප්‍රමාණයක් තාවතන් කඳුරු වල ඉන්නවා. தெரியும் இன்னமும் கிட்டத்தட்ட 1500 குடும்பங்கள் இன்னமும் அகதி முகாம்களில் அல்லது இடம்பெயர் முகாம்களிலே வாழ்கின்றார்கள். පුද්ගලයන් நபர்கள் மன்னிக்கணும். ඒ නිසා ඒගොල්ලන්ට අපි ඉක්මනින්ම තමන්ගේ වාසස්ථාන ලබා දෙන්න කටයුතු කරනවා. ஆகவே அவர்களுக்கும் நிரந்தரமான வீடுகள் வீட்டு வசதிகள் செய்து கொடுப்பதற்காக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். අපි ඉඩම් ගැටලුව විසඳන්න. நாங்கள் காணி பிரச்சனை தீர்க்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි ගම්වල அது மட்டுமல்ல கிராம மட்டத்திலே විශාල ලෙස පාරවල් කඩා වැටෙනවා. பாதை போகலாத ஒரு நிலையில இருக்கின்றது. ගම් වතුර නිසා හානි වුණා. வெள்ளப்பெருக்கு பிரச்சனை இருக்கின்றது. කාලයක් තිස්සේ නඩත්තු නොකරපු නිසා හානි වෙලා நீண்ட තියෙනවා. நாட்களாக அந்த பாதையை பராமரிக்கவில்லை. අපි අද දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුව කැඳෙව්වා. நாங்கள் இன்று மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை கூட்டினோம். ඒදී අපි මාර්ග සංවර්ධන අදාළ නිලධාරීන්ගෙන් ඇහුවා කීයක් ඕනද පාරවල් හදන්න මේ අවුරුද්දේ හදන්න පුළුවන් ගාන කියන්න. ඒකට අපි සල්ලි වෙන් කරලා දෙනවා. அந்த கூட்டத்திலே கேட்டிருக்கின்றார் எவ்வளவு நிதி தேவை அந்த பாதைகளை புனரமைப்பதற்கு புதிதாக அமைப்பதற்கு எவ்வளவு நிதி தேவை அந்த நிதியை இந்த வருடத்திலே வரவு செலவு திட்டத்திலே வழங்குவோம் என்று தோழர் வாக்குறுதி මේ පාරවල් ටික හදන්න ඕන. அந்த பாதைகளை அமைக்க வேண்டும். හොඳ පානීය වතුර දෙන්න ඕන. சிறப்பான குடிநீர் வசதியை கொடுக்க வேண்டும். ඒවා තමයි ජනතාවගේ ප්‍රශ්න. அவைதான் மக்களுடைய பிரச்சனைகள். ද අපි ආණ්ඩුවක් හදලා තියෙනවා මොකටද? நாங்கள் ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். எதற்காக? ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න ආණ්ඩුවක්. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கம். ජනතාවගේ ආණ්ඩුවක් மக்களுடைய அரசாங்கம் අපි හදලා තියෙනවා. நாங்கள் அமைத்திருக்கின்றோம். අපි දන්නවා දැන් කාලාන්තරයක් තිස්සේ எங்களுக்கு தெரியும் நீண்ட நாட்களாக මේ උතුරු මුහුද இந்த வடமாகாண இந்த கடற்பரப்பு විශාල දීවර ගැටලුවක් තියෙනවා. பெரும்பான்மையான மீன்பிடி கடற்தொழில்களுடைய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. අපේ දීවර ජනතාව එකෙන් විශාල ලෙස බැට කනවා. எமது மீனவர்கள் அதில் கவலைப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். මුහුදේ තියෙන පරිසර පද්ධතිය පවා විනාශයට ලක් වෙනවා. அந்த கடல் அடியில் உள்ள அந்த நிலைகள் கூட சுற்றுச்சூழல் கூட அழிவடைந்து අපේ வருகின்றன. දීවරෙන්ට මුහුද යන්න බැරි තත්ත්වයක් ඇති වෙලා තිබෙනවා. எமது மீனவர்களுக்கு கடற்தொழிலுக்கு போக இயலாத ஒரு நிலை இருக்கிறது. මේක විසඳන්න ඕන. அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும். අපි ඉන්දියානු රජයත් එක්ක කීප අවස්ථාවකදී සාකච්ඡා කරා. நாங்கள் இந்திய அரசாங்கத்திடம் பல தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். නාවික හමුදාවන්ට අපි ආරක්ෂාව තහවුරු කරන්න කියලා නියෝග දුන්නා. கடற்படைக்கு எமது கடற்பரப்பிலே பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற அந்த கட்டளை நாங்கள் விட்டிருக்கின்றோம். ද පියවරෙන් පියවර படிப்படியாக ක්‍රමානුකූලව படிப்படியாக මේ දීවරයන් මුහුණ දී තිබෙන ගැටලුව අපි විසඳන්න කටයුතු කරනවා. இந்த கடற்தொழிலாளர்கள் மீனவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம். මේ මුහුද තමුන්වහන්සේලාගේ මුහුද இந்த கடற்பரப்பு என்பது உங்களுடைய கடல். මාළුවන් අල්ලන්න අයිතිය තියෙන තමුන්වහන්සේලාට. மீன் பிடிக்கும் உரிமை இருப்பது உங்களுக்கு. ඒ අයිතිය අපි තහවුරු කරන්න ඕන. அந்த உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ඒ සඳහා අපිට කාලයක් දෙන්න. அதற்கு சில காலங்கள் எங்களுக்கு வழங்குங்கள். හැබැයි විසඳන්න ඕනේ ප්‍රශ්නය. கட்டாயமாக நாங்கள் அதை தீர்க்க வேண்டும், தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. අපේ දීවර ජනතාව බයෙන් எமது மீனவர்கள் பயந்து මුහුදු යන්නේ නැතුව கடலுக்கு செல்லாமல் මුළු මාළු සම්පතම විනාශ කරමින්
ஒட்டுமொத்த மீன் வளத்தையும் அழித்த வண்ணம் නීති විරෝධී ටෝලර් යාත්‍ර උපයෝග කරගනිමින් சட்டவிரோதமான ட்ரோலர்களை பயன்படுத்தி මේ කරන විනාශයෙන් නතර කළ යුතුයි. இந்த அழிவை நிப்பாட்ட வேண்டும் கட்டாயமாக. නතර කරන්න ඕනේ නැද්ද? நிப்பாட்ட வேணாமா? வேணும். අපි ඒක කරන්න ඕන. நாங்கள் அதை செய்ய வேண்டும். අපි ඒ සඳහා වැඩ කටයුතු කරමින් ඉන්නවා. அதற்காக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். මොකද මේක අපේ මුහුද අපේ ජනතාව. இது எங்களுடைய மக்கள், எமது கடற்பரப்பு. ඒ ඉඳ ප්‍රශ්න අපි විසඳීම සඳහා උපරිම උත්සාහයක් දරනවා. ஆகவே பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக நாங்கள் உற்சாக செயல்படுவோம். ඒ වගේම පහුගිය මැතිවරණයේදී அதே போன்று கடந்த தேர்தலிலே ජනතාවගේ විශාල උවමනාවක් තිබුණා. மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது, අපේ රටේ මේ දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරන්න. எமது நாட்டிலே இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று. අපේ රටේ දේශපාලනය තිබුණේ எமது நாட்டில் அரசியல் இருந்தது, මහජනයාට වඩා උඩින් ඉන්න දේශපාලනයක්. மக்களை விட மேலாக இருக்கும் அரசியல் தான் எமது நாட்டிலே காணப்பட்டது. මහජනයාත් එක්ක සමීප දේශපාලනයක් නෙවෙයි. மக்களுடைய நெருக்கம் ஒன்று இருக்கவில்லை. නායකයෝ ඉන්නේ ජනතාවට වඩා උඩින්. தலைவர்கள் இருப்பது மக்களை விட மேலாக. මහජනයාගේ ධනෙ විශාල ප්‍රමාණයක් පාලකයෝ නාස්ති කරනවා. உங்களுடைய வரிப்பணத்தை அதிகாரிகள் எவ்வளவு வீணாக்கினார்கள், විශාල ප්‍රමාණයක් හොරකම් කරනවා. அதிகாரிகளை கபடித்தார்கள், திருடினார்கள். අපි ඒක නතර කරපු ආණ්ඩුවක්. அதை நிறுத்திய அரசாங்கம் ஒன்று எமது அரசாங்கம் என்பது. මේ කංකසන්තුරිත් හදලා තියෙනව නේද ජනාධිපති මන්දිරය? வெல்வெட்டித்துறை அல்லது காங்கேசன் துறையிலையும் இருக்குதானே ஜனாதிபதி மாளிகை ஒன்று. දැකලා තියෙනව නේද? கண்டிருக்கிறீங்களா? மயிலெட்டி. මයිලිති ප්‍රදේශයේ තියෙනවා. ඔව්. මෙහෙට ජනාධිපති මන්දිරයක් ඕනද? இங்க ஜனாதிபதி மாளிகை ஒன்று தேவையா? මට නම් එපා. தோழருக்கு வேணாமா? ඕගොල්ලන්ට ඕනද? உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். මට එපා. தோழருக்கு வேண்டாமாம் அது. අපි අද දිසාපතිතුමාටත් ආණ්ඩුකාරතුමාටත් කිව්වා ඒකට ගැළපෙන ව්‍යාපෘතියක් හොයලා දෙන්න. අපි ඒකට ජනාධිපති මන්දිරය දෙන්න. இன்று மாவட்ட செயலாளருக்கும் அதே போன்று ஆளுநர் அவர்களுக்கும் கூறினாராம், அந்த மாளிகை தொடர்பாக எதிர்காலத்தில் அதை எப்படி பராமரிப்பதற்கான உரிய திட்டம் ஒன்று அமையுங்கள், அதற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று. හොඳද? நல்லமா? ඒක යුනිවර්සිටි එකක් දාන්න හොඳයි නම් අපි ඒක කරමු. அதுல பல்கலைக்கழகம் ஒன்று போட வேணுமா இருந்தா அதுக்கு சப்போர்ட் பண்றோம். සංස්කෘතික මධ්‍යස්ථානයක් දාන්න ඕන නම් ඒක කරමු. கலாச்சார ஒரு மண்டபமாக அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். හොඳයිනේ. நல்லமா? මෙහෙ විතරක් නෙවෙයි නුවරඑළිය මාලිගයටත් අපි ඒක කරනවා. இங்கு மட்டுமல்ல, நுவரெலியாவிலும் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். අනුරාධපුරයකටත් ඒක කරනවා. அனுராதபுரத்தில் இருக்கும், அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මයියංගනයකටත් ඒක කරනවා. மையாங்கனையில் இருக்கு ஒன்று, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். කතරගමයකටත් ඒක කරනවා. கதிர்காமத்தில் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මේ හැමතැනම ජනාධිපති මන්දිර. அனைத்து இடங்களிலுமே ஜனாதிபதி மாளிகைகள். அவர் අවතාර කියලා ෆිල්ම් එකක් තිබ්බ නේද? அவதார் என்ற ஒரு படம் இருந்துச்சு, பாத்தீங்களா? අවතාර කමලහාසන් නේ? කමලහාසන් හිටියේ නේද අවතාර? அவதார் ඈ? அவதாரம், අවතාරම්. දසවතාරම්. தசாவதாரம். ඒ වගේ තමයි ජනාධිපතිත්. එක එක ස්වරූපයෙන් ඉන්න එක එක මාලිගා. தசாவதாரம் மாதிரி என்ன, ஒவ்வொரு மாளிகைகளும் ஒவ்வொரு ஒரு விதமாக இருக்கிறதுக்கு தான் அதுகளை அமைச்சிருக்கு. අපි ඒක වෙනස් කරනවා. அதை நாங்கள் மாற்றி அமைப்போம். හොඳයිනේ. நல்லந்தானே? රයිට්. ඇයි ඒ? ஏன் அது? මහජනයාගේ දෙන මෙච්චර නායකයෝ නාස්ති කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை வீணாக்க கூடாது இந்த தலைவர்கள். මහජනයාගේ ධනය නායකයෝ මෙච්චර වියදම් කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை இந்த அரசியல் தலைவர்கள் இவ்வாறு செலவழிக்க கூடாது. අපි දුප්පත් රටක්. நாங்கள் வறுமைக்குட்பட்ட ஒரு நாடு, ජනතාවත් දුප්පත්. மக்களும் வறுமைக்குட்பட்டவர்கள். නායකයා தலைவர் දසවතාර. தசாவதாரமாக இருக்கின்றார். හොඳද? நல்லமா அது? ඒ දේශපාලන වෙනස් වෙන්න ඕනේ නැද්ද? அந்த அரசியல் மாறணுமா வேணாமா? අන්න ඒ දේශපාලන අපි වෙනස් කරලා තියෙනවා. அந்த அரசியலை நாங்கள் மாற்றிருக்கின்றோம். මේ දේශපාලන තමයි අපේ රටට ඕන. இந்த அரசியல் தான் நமக்கு தேவைப்படுவது. ඒ නිසා අපේ රට ගොඩනැගීමේ දිශාවට අපි පය තබලා තියෙනවා. ஆகவே இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யும் அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். විශේෂයෙන් මේ උතුරු පළාත ඉලක්ක කරගත්තු සංවර්ධන සැලසුම් ගණනාවක් අපි සැලසුම් කරලා තිබෙනවා. விசேடமாக இந்த வடமாகாணத்தை இலக்காக வைத்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க මම திட்டமிட்டிருக்கிறோம். කලින් කිව්වා වගේ කර්මාන්ත කලාප තුනක්
ஏற்கனவே கூறியதை போன்று தொழில் மையங்கள் 3, ඒ වගේම සංචාර කර්මාන්තය දියුණු කරන්න සැලසුමක්. அதே போன்று சுற்றுலாத்துறை வளர்ப்பதற்கான திட்டம், ඒ වගේම අපි හඳුනාගෙන තියෙනවා මේ උතුරු පළාතේ පොල් වගා කරන්න පුළුවන් අක්කර 40000ක් තියෙනවා කියලා. அதே போன்று நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம் இந்த வடமாகாணத்திலே தென்னை பயிர் செய்யக்கூடிய 40,000 ஏக்கர் காணிகள் இருக்கின்றது என்று. මේ අයවැයෙන් අපි ඒකට සල්ලි වෙන් කරනවා. இந்த வரவு செலவு திட்டத்திலே அதற்காகவும் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம். වගා කරන්න කැමති අයට அதில் பயிரிடக்கூடிய அந்த விருப்பமானவர்களுக்கு පොල් පැල දෙන, தென்னம்பிள்ளைகள், බිම සකස් කරගන්න මුදලක් දෙන, அந்த நிலத்தை செய்வதற்கான பணம், පොහොර දාන්න මුදලක් දෙනවා අපි. பசலையிடுவதற்காக நிதி நாங்கள் வழங்குவோம். ඔගොල්ලෝ වගා කරන්න. ලෑස්තිද? நீங்கள் பயிரிட விருப்பமாக இருந்தால் நாங்கள் அவற்றை வழங்க தயாராக இருக்கின்றோம். වගා කරන්න ඕන. தென்னை பயிர் செய்ய நாங்கள் අපි முன்னெடுக்க ඔක්කොම வேண்டும். එකතු වෙලා මේ රට හදන්න ඕන. நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். මම දන්නවා මේ උතුරු පළාතේ ජනතාව எனக்கு தெரியும் இந்த வடமாகாணத்திலே உள்ள மக்கள், විශාල ලෙස කුස් කර්මාන්තයේ විහිසන ජනතාවක්. கணிசமான மக்கள் விவசாயத்துறையில் ஈடுபடுகின்றார்கள். හැබැයි නිසි මිලක් නැහැ. ஆனால் சரியான விலை இல்லை, නිසි සැලැස්මක් නැහැ. சரியான ஒரு திட்டம் ஒன்று இல்லை. එඳ ගොවි ජනතාව මූණ දී තියෙන ගැටලු වලට අපි විසඳුම් හොයන්න. அவ்வாறு விவசாயிகள் முகம் கொடுத்திருக்கும் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வு வழங்குவோம். මේ වන විටත් අපි පොහොර සානාධාර රුපියල් 25000 දක්වා වැඩි කරා. ஏற்கனவே நாங்கள் பசலை மானியத்தை 25,000 ரூபாய் வரையும் நாங்கள் அதிகரித்தோம். අපිට ඕන ජනතාවගේ ජීවිතය උසස් කරන්න. எமக்கு தேவை சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். ගොඩක් අපේ මේ ගැටුම් පිටිපස්සේ තියෙන්නේ. நாம் முகம் கொடுக்கும் கணிசமான பிரச்சனைகளுக்கு பின்னால் இருப்பது, ගොඩක් මේ යුද්ධ පිටිපස්සේ තියෙන්නේ. கணிசமான இந்த யுத்தங்களுக்கு பின்னால் இருப்பது ආර්ථික ප්‍රශ්නයක් තියෙන වැඩිපුර. பொருளாதார பிரச்சனை தான் கூடிய பாகம் இருக்கின்றது. එඳ මේ ආර්ථික ප්‍රශ්නට අපි උත්තර හොයන්න ඕන. ஆகவே இந்த பொருளாதாரத்துறை வளர்க்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். ඒකට අපි සැලසුම් හදලා තියෙනවා. அதற்கு நாங்கள் திட்டங்களை அமைத்திருக்கின்றோம். ඒ වගේම භාෂාව. அதே போன்று மொழி உரிமை, අපි ප්‍රධාන වශයෙන් සිංහල දෙමළ භාෂාව කතා කරන ජන කණ්ඩායම් දෙකක් ඉන්නවා. பிரதானமாக இந்த நாட்டிலே தமிழ், சிங்களம் என்ற மொழிகளை கதைக்கும் மக்கள் இருக்கின்றோம். ඒ හැම පුරවැසියෙකුටම அந்த அனைத்து பிரஜைகளுக்கும் තමන්ගේ භාෂාවෙන් රාජ්‍යත් එක්ක ගනුදෙනු කරන තියෙන අයිතිය හදන්න ඕන. தனது தாய்மொழியிலே அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளும் அந்த உரிமையை ஏற்படுத்த வேண்டும். තමන්ගේ භාෂාවෙන් පොලිසියට ගිහලා පැමිණිල්ලක් කරන්න අවස්ථාව තියෙන්න ඕන. தனது தாய்மொழியிலே போலீஸுக்கு போய் ஒரு முறைப்பாட்டை செய்வதற்கான உரிமை இருக்க வேண்டும். ඒ නිසා මේ භාෂාවෙන් ඇති වී තිබෙන අසමානතාවය අපි විසඳිය යුතුයි. ஆகவே இந்த மொழி ரீதியாக இந்த பிரிவினை நாங்கள் இல்லாதொழித்து ஒழிக்க வேண்டும். ඒ නිසා තමයි මං කලින් කිව්ව ඔබගේ දරුවන් පොලිසියට බන්ධන්න. ஆகவே தான் முதல்ல சொன்னார் தோழர், உங்களுடைய இந்த இளம் சக்திகள் போலீஸ் துறையில அந்த අපි சேருங்கள் என்று. ඊළඟ රජයේ රස්සාවලට ගන්නකොට ඔබගේ දරුවන් ඒවට බැඳින්න. அரச துறையில் ஆட்களை சேர்க்கும் போது உங்களோட பிள்ளைகளை அவற்றுக்கு இணையுங்கள். ඒ දෙමළ භාෂාවෙන් කතා කරන රාජ්‍ය සේවයක් අපිට අවශ්‍යයි. ஏனென்றால் தமிழ் மொழியிலே கலந்து அந்த கதைக்கும் அரச துறை ஒன்று எங்களுக்கு இந்த வடக்கிலே தேவைப்படுகின்றது. ඒක අපි හදන්න සැලසුම් කරලා තියෙනවා. அதை அமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். ඒ වගේ ඊළඟ වැදගත් அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம், අපේ ආගමික අයිතීන් පිළිබඳ සාධාරණත්වයක් තියෙන්න ඕන. எமது மத ரீதியான உரிமைகள் எங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கான அந்த சூழல் அமைய வேண்டும். මෙතන අපේ නායක හාමුදුරුවෝ වැඩ සිටිනවා. எமது நாயக்க தேரர் அவர்கள் இருக்கின்றார்கள், අපේ කුරුක්කොල් තුමාලා වැඩ සිටි. எமது குருக்கள் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். අපි අතර ගැටුමක් තියෙන්න ඕනද? எமக்கிடையே ஒரு போட்டி முரண்பாடு ஒன்று இருக்கணுமா? ආගම අපේ විශ්වාසය. மதம் என்பது எமது எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. එක්කෙනෙකුට කියන්න බෑ උඹ මේ විශ්වාසය අත්තරපන් කියලා. யாருக்குமே வற்புறுத்த இயலாது அந்த நம்பிக்கையை கைவிட வேண்டும் என்று. ඒ එකිනෙකාගේ විශ්වාසය අපේ විශ්වාසයට ගරු කරන්න ඕන. அந்த ஒவ்வொரு நபர்களுடைய நம்பிக்கைக்கும் நாங்கள் நம்பிக்கையோடு செயல்படணும். අපි අපේ රටේ යලි எமது நாட்டில் மீண்டும் ஒரு முறை ආගම්වාදී, மத ரீதியான முரண்பாடு, ජාතිවාදී இன ரீதியான முரண்பாடு, ගැටුමක් වර්ධනය වෙන්න ඉඩ දෙන්නේ ஒரு නෑ. முரண்பாடு ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். පහුගිය දවස්වල கடந்த காலங்களிலே එවැනි ජාතිවාදී සටන් පාට අරගෙන කට්ටි ඉස්සරහට එන්න පටන් ගත්තා. அவ்வாறான இன ரீதியான கோஷங்களை எழுப்பிக் கொண்டு சிலர் முன்னுக்கு வந்தார்கள். අපි ජාතිවාදී වපුරන අයට நாங்கள் இனவாதத்தை தூவுவர்களுக்கு නීතිය උපරිමයෙන් ක්‍රියාත්මක කරනවා. சட்டத்தை உயர்ந்த பட்சத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். අපිට තවත් ජාතිවාදී ඕනද? எங்களுக்கு இன்னும் இனவாதம் வேண்டுமா? අපිට ආගම්වාද ඕනද? எங்களுக்கு மதவாதம் வேண்டுமா? ඒව අවශ්‍ය නෑ. அவை எங்களுக்கு தேவையில்லை. යලි ජාතිවාදයට ආගම්වාදයට අපේ රටේ අපි ඉඩ දෙන්නේ නෑ. மீண்டும் ஒரு முறை இந்த இனவாதத்திற்கு மதவாதத்திற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். අපේ දරුවන් ආයේ ගැටුම්කාරී රටක් හදන්නේ නෑ අපි. අපේ දරුවන්ට ආපහු ගැටුම්කාරී රටක් හදන්න ඉඩ දෙන්නේ නෑ අපි. எமது பிள்ளைகளுக்கு மீண்டும்
இனவாத மத ரீதியான மதவாத ஒரு முருகல் நிலை ஏற்படுத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ඒ පිළිබඳ අපි සැලසුම් හදලා තියෙනවා. அதற்கான திட்டங்களை நாங்கள் ඊළඟ அமைத்திருக்கிறோம். අපි එකිනෙකාගේ සංස්කෘතිය වෙනස්කම් තිබෙනවා. அதே போன்று எமது கலாச்சாரங்களிலே பல்வேறு வித்தியாசங்கள் ඒවට காணப்படுகின்றன. අපි ගරු කරන්න ඕන. அவற்றுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். අපේ දරුවියන් ඉන්නවා. எமது பிள்ளைகள் ඒට ආවේනික සංස්කෘතියක් එක්ක. அதற்கே தனித்தான ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. ලස්සන නැද්ද මේ දරුවන්? இந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு அழகாக இருக்கின்றார்கள். ලස්සනයි අපිට. எங்களுக்கு அது மிகவும் அழகாக ඇයි இருக்கிறது. අපි සංස්කෘතියෙන් බෙදෙන්න හදන්නේ? ஏன் நாங்கள் கலாச்சார ரீதியாக பிரிவடைய வேண்டும்? අපි හැම සංස්කෘතියකටම ගරු කරන්න ඕන. நாங்கள் அனைத்து கலாச்சாரங்களை மதிக்க வேண்டும். ඒ සංස්කෘතියෙන් රස විඳින්න පුරුදු වෙන්න ඕන. அந்த கலாச்சாரங்களை ரசனை மிக்கதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். එහෙම රටක් අපි හදන්න ඕන. அவ்வாறான ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். එකක් මතක තියාගන්න. ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். අපිට ගහගෙන எங்களுக்கு சண்டை பிடித்து යුද්ධ කරගෙන யுத்தமிட்டு கொண்டு තවත් දශක ගණනාවක් මේ විදිහට දුක් විඳ විඳ ඉන්න පුළුවන්. இன்னும் பல தசாப்தங்கள் எங்களுக்கு நாங்கள் வாழ முடியும் குறைபாடுகளோடு. අපේ අම්මලාගේ පරම්පරාව දුක් විඳා. எமது பெற்றோர்களுடைய பரம்பரை கஷ்டப்பட்டார்கள். අපේ පරම්පරාව දුක් විඳා. நாங்கள் எமது பரம்பரை கஷ்டப்பட்டோம். මේ ගැටුම් යුද්ධ හදාගෙන අපිට ඕන අපේ දරුවන්ගේ පරම්පරාවත් යුද්ධයකට තල්ලු කරන්න இந்த පුළුවන්. முரகல் நிலை யுத்தங்களை ஏற்படுத்தி எமது இந்த பிள்ளைகளுடைய பரம்பரை எங்களுக்கு தேவை என்றால் கஷ்டமான ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம். ඒ නිසා අපිට ගහගෙන මරාගෙන ඇන කොටාගෙන රටකට ඉස්සරහට යන්න බෑ. ஆகவே சண்டை பிடித்து முரண்பட்டு இவ்வாறு ஒரு நாட்டுக்கு முன்னுக்கு போக இயலாது. අපේ රට ඉස්සරහට යන්නෙම எமது நாடு முன்னுக்கு போவதாக இருந்தால் අපි අතර සමගිය හැදුනොත් විතරයි. எமக்கிடையே ஒற்றுமை அமைதி இருக்க ඒ வேண்டும். නිසා අපේ ආණ්ඩුව ஆகவே எமது அரசாங்கம் විශාලතම වෙහෙසක් දරනවා. மிக பெருவளவாக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், செயல்படுகின்றோம். අපි අතර සමගිය හදන්න. நமக்கிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்காக நாங்கள் ඒ සමගිය සඳහා හොඳම ධෛර්යය දුන්නේ ඕගොල්ලෝ. அந்த ஒற்றுமைக்காக மிகப்பெரிய சக்தியை துணிச்சலை கொடுத்தது நீங்கள். කාලයක් තිස්සේ පාරම්පරික දේශපාලක පහුගිය මහචන්ත ඉල්ලුවා. காலம் காலமாக இருந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் கடந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். වෙනම රටක් අරන් දෙන්නම් කියලා ඡන්දෙට ඉල්ලුවා. தனியான ஒரு நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல்களை போட்டியிட்டார்கள். මතකද? நினைவிருக்கா? හැබැයි ජනතාව මොකද කළේ? ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? වෙනම රටක් දෙන්නම් කියපු අය. தனியான நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று පවුල් වලින් கூறியவர்களை, දේශපාලනය කරපු අය. குடும்ப வாயிலாக அரசியல் செய்தவர்கள் ඒ ප්‍රතික්ෂේප කරලා அவர்களை நிராகரித்து விட்டு මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ අපිට ජයග්‍රහණය අරන් දුන්නා. இந்த யாழ் மாவட்டத்திலே எமக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள். ඒකෙන් කියන්නේ මොකද්ද? இதன் செய்தி என்ன? இதனால் கூறுவது என்ன? ජනතාව කැමති එකතු වෙන්න. மக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து வாழ விரும்பும். ජනතාව ගාව ජාතිවාදේ නෑ. மக்கள் மத்தியிலே இனவாதம் இல்லை. ජනතාව ගාව ආගම්වාදේ නෑ. மக்கள் மத்தியிலே மதவாதம் இல்லை. හැබැයි දේශපාලකයා ගාව තියෙනවා. ஆனால் அரசியல்வாதிகள் மத்தியிலே இருக்கின்றது அந்த அனைத்தும். ඕකයි ප්‍රශ්නේ උනේ. அதுதான் பிரச்சனையாக இருந்தது. උතුරෙත් දකුණෙත් வடக்கிலும் தெற்கிலும் දේශපාලකයන්ගේ පැවැත්ම උනේ ජාතිවාදය. அரசியல்வாதிகள் இருப்பாக காணப்பட்டது இனவாதம். දැනුත් නැවත නැවත දකුණේ හිසෝසවන්න උත්සාහ කරනවා. மீண்டும் தென்பகுதியிலே இனவாதம் தலை தூக்க சில செயற்பாடுகள் போகின்றன. දේශපාලකට ජාතිවාදය ඕන. அரசியல்வாதிகளுக்கு இனவாதம் தேவை. ජනතාවට ඕන ජාතිවාදය. மக்களுக்கு இனவாதம் தேவையா? ජනතාවට ඕනද? மக்களுக்கு தேவையா? අපිට ඕන මොකද්ද? எங்களுக்கு தேவை என்ன? ජාතික සමගිය ඕන. தேசிய ஒற்றுமை தேவை எங்களுக்கு. අපි එකතු වෙමු. நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம். ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். අපි ඔක්කොගේම ආණ්ඩුවක්. எமது அனைத்து மக்களுடைய ஒரு அரசாங்கம். මේ වැලිවැට තුරේ இந்த வெல்வெட்டி துறையில் මේ ජනතාවට වඩා இந்த மக்களை விட වෙනස් පවුල් වලින් අපි ආණ්ඩුව හදපු අය නෙවෙයි. வேறு குடும்பங்களால குடும்ப பின்னணிகளால் அரசாங்கத்தை அமைத்தவர்கள் அல்ல நாங்கள். අපි තමුන්වන්සලා වගේමයි. நாங்களும் உங்களை மாறித்தான். නැද්ද එහෙම? அப்படி இல்லையா? එහෙම නේද? ඉතින් අපේ ආණ්ඩුවක් නෙමේක. அப்ப இது எங்களுடைய அரசாங்கம். අපි මේ රට වෙනස් කරමු. நாங்கள் இந்த நாட்டை மாற்றி அமைப்போம். අලුත් යුගයකට ගෙන යමු. புதிய ஒரு யுகத்திற்காக ඒ நாங்கள் නිසා கொண்டு போவோம். තමුන්වන්සලා අපි කරේ තිබුණු විශ්වාසය ஆகவே எம் மீது வைத்த நம்பிக்கை අපි බිඳින්නේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் சிதைக்க மாட்டோம். මතක තියාගන්න. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். හැමදාම අපේ රටේ දේශපාලකයෝ எப்பொழுதும் எமது நாட்டு அரசியல்வாதிகள் ජනතාවගේ විශ්වාසය බිඳිනවා. மக்களது எதிர்பார்ப்பத்தை சிதைத்தார்கள். අපි මේ විශ්වාසය බිඳින්නේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் உங்களுடைய நம்பிக்கைக்கு சீர்குலைக்க மாட்டோம், நம்பிக்கை சிதைக்க மாட்டோம். තමුන්වන්සලා ඉතාමත් දිගු පියවරක් තිබුවා. நீங்கள் நீண்ட ஒரு பயணத்திற்காக அடி வைத்தீர்கள். ඉතාමත් වැදගත් පියවරක් තිබ්බා. மிக முக்கியமான ஒரு அடி வைத்தீர்கள். ඉතාමත් විශිෂ්ට පියවරක් තිබ්බා. ஒரு விசேடமான ஒரு முடிவை எடுத்தீர்கள். එකතු වෙන්න ඕන කියලා තීන්දුවක් ගත්තා. ஒன்று சேர வேண்டும் என்ற அந்த முடிவை எடுத்தீர்கள். බෙදුනක ඇති කියලා තීන්දුවක් ගත්තා. பிரிந்தது காணும் என்ற முடிவை எடுத்தீர்கள்.
පෞගිය මහමැතිවරණ ප්‍රතිඵලවලින් පෙන්වන්නේ මොකද්ද? கடந்த பாராளுமன்ற தேர்தல் பெருபேரில் காட்டுவது என்ன? බෙදනව වෙනකොට එකතු වෙන්න ඕන කියලා. பிரிப்பதற்கு பதிலாக நாங்கள் ஒன்று சேர வேண்டும் என்பது. එකතු කරන්න අපිට පුළුවන් කියලා විශ්වාසය හැදුවා. அதை இணைக்க எமக்கு முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தினீர்கள். අපි ඒ විශ්වාසය රකින්නවා. அந்த நம்பிக்கையை நாங்கள் பேணுவோம். මේ රටේ හොරකම නතර කරනවා. இந்த நாட்டின் ஊழலை திருட்டை நாங்கள் நிறுத்துவோம். නාස්තිය නතර කරනවා. வீண் விரயத்தை நிறுத்துவோம். හොරකම් කරපු අයට දඬුවම් දෙනවා. திருடியவர்களுக்கு தண்டனை கொடுப்போம். මොකද කියන්නේ? என்ன சொல்றீர்கள்? ඕනද නැද්ද? நல்லமா கெட்டதா? ඕනද නැද්ද? தேவையா இல்லையா? අවශ්‍යයි. தேவை தேவை. අපේ රටේ දරුවට විඳින ඉන්ජෙක්ෂන් එකෙන් හොරකම් කරලා නම් எமது பிள்ளைகளுக்கு குழந்தைக்கு ஏத்தும் ஊசியிலே களவெடுத்திருந்தால், බාල බෙහෙත් ගෙනල්ලා නම් தரக்குறைவான மருந்துகளை இறக்குமதி செய்திருந்தால், ස්පිරිතාලේ හදනකොට ඒකෙන් හොරකම් කරලා නම් வைத்தியசாலைகளில் இருந்து களவெடுப்பதாக இருந்தால், පාර හදනකොට ඒකෙන් හොරකම් කරලා නම් வீதியை அமைக்கும் போது அதிலிருந்து களவெடுத்திருந்தால், කෝටි ගණන් ධනෙ එක්රැස් කරගෙන යන දේශපාලකයෝ கோடிக்கணக்கான நிதியை அரசியல்வாதிகள் ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள். ඒ ගැන පරීක්ෂණ කරන්න ඕනේ නැද්ද? அது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டுமா வேண்டாமா? දඬුවම් දෙන්න ඕනේ නැද්ද? தண்டனை வழங்க வேண்டுமா வேண்டாமா? අන්නේ දඬුවම් දෙන ආණ්ඩුව තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. அவ்வாறு தண்டனை வழங்கும் அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். දැන් දූෂණයට සම්බන්ධ වෙන අය එක්කම එකතු වෙලා இப்போது அந்த ஊழல் மோசடிகளிலே தொடர்புடைய அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். පහුගිය මැතිවරණ වේදිකාවේදී கடந்த அரசியல் மேடையிலே ගොඩක් වේදිකාවලට බෙදිලා හිටියා. பல மேடைகளிலே பிரிந்திருந்தார்கள். සමහර අය කොළ පාට වේදිකාවේ, சிலர் பச்சை மேடையிலே, සමහර අය කහ පාට වේදිකාවේ, சிலர் மஞ்சள் மேடையிலே, සමහර අය දුබුරු පාට වේදිකාවේ இன்னும் சிலர் அந்த சிவப்பு மேடையிலே ඡන්දෙදි බෙදිලා හිටියා. தேர்தலிலே பிரிந்திருந்தார்கள். දැන් මොකද වෙන්නේ? இப்போ என்ன நடக்குது? අන්න ඊයේ සාකච්ඡා තියලා එකතු වෙන්න நேற்று அவர்கள் கலந்து ஆலோசிக்கின்றார்கள் ஒன்று சேர்வதற்காக. බලනකොට කවුද? யார் அதில் இருப்பவர்கள்? එක්කෙනෙක් මහ බැංකුවට ගහලා, ஒருவர் மத்திய வங்கியை கொள்ளையடித்தவர், තව කෙනෙක් ඕස්ට්‍රේලියාවේ සුද්දෙක් රවට්ටලා, இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாவில் ஒரு வெள்ளை அந்த குடிமகனை ஏமாத்தியவர், තව කෙනෙක් කනිත් තෙල් වලින් ගහලා. இன்னொருத்தர் எரிபொருளால களவெடுத்தவர். දැන් මොකද වෙලා තියෙන්නේ? இப்போ என்ன நடந்திருக்கின்றது? ඒගොල්ලෝ ඔක්කොම එකතු වෙලා මොකටද? இந்த අனைவருமே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எதற்காக? බේරෙන්න. தப்புவதற்காக, அதிலிருந்து தப்புவதற்காக. හැබැයි ඒගොල්ලෝ එකතු වුණාට ජනතාව අපි එකතු වෙලා ඉන්න තාක්කල් ඒගොල්ලන්ට මේ වැඩේ කරන්න බෑ. அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் மக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கும் வரையும் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்ய முடியாது. ඒගොල්ලෝ උත්සාහ කරන්න එකතු වෙලා පරීක්ෂණ කරන එක නතර කරන්න. அவர்கள் முயற்சிப்பது அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த விசாரணைகள் நடத்துவதை நிப்பாட்டுவதற்காக. එකතු වෙලා දඬුවම් දෙන එක වළක්වන්න. ஒன்று சேர்ந்து தண்டனை கொடுப்பதை நிப்பாட்டவே அவர்கள் முயற்சிக்கிறார்கள். හැබැයි උඩ ඒගොල්ලෝ එකතු වුණාට அவர்கள் மேல் மட்டத்திலே ஒன்று சேர்ந்தாலும் බිම ජනතාව එකතු වෙලා ඉන්නේ අද මේ ආණ්ඩුවත් එක්ක. கீழ் மட்டத்திலே மக்கள் ஒன்று சேர்ந்திருப்பது இந்த அரசாங்கத்துடன். ඒ නිසා මේ දූෂිතයන්ට දඬුවම් දීමේ වැඩේ අපි කරනවා. ஆகவே நாங்கள் இந்த ஊழல் மோசடியாளர்களுக்கு தண்டனை வழங்கும் அந்த செயற்பாட்டை கட்டாயமாக நாங்கள் முன்னெடுப்போம். අන්න එහෙම ආණ්ඩුවක් මේ හැදිලා තියෙන්නේ. அவ்வாறான ஒரு அரசாங்கம் தான் அமைந்திருக்கின்றது. දැන් එනම් මොකද කරන්න ඕන? ஆகவே இப்போது என்ன செய்ய வேண்டும்? අපි ඔක්කොම එකතු වෙමු. நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து විශ්වාසය තබමු. நம்பிக்கையோட අත්නොහැර ඉස්සරහට යමු. கைவிடாமல் முன்னோக்கி போவோம். අපි හරියට සැලසුම් හදලා நாங்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு අවුරුදු කීපයක් අත්තරින් නැතුව වැඩ කරොත් பல வருட காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்வோம். අපේ මේ රට දියුණු රටක් බවට පත් කරන්න පුළුවන්. நாங்கள் இந்த நாட்டை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றலாம். නැවත දූෂිතයන්ට, மீண்டும் ஊழல் மோசடியாளர்களுக்கு, නැවත හොරුන්ට, மீண்டும் திருடர்களுக்கு, නැවත අපරාධකරුවන්ට மீண்டும் குற்றவியல் செய்பவர்களுக்கு මේ රටේ ඉඩක් දෙන්න එපා. ஒரு போதும் இடமளிக்க வேண்டாம் இந்த நாட்டிலே. ආයෙ ගේනවද? மீண்டும் ஒரு முறை அவங்களை நாங்கள் ගේනවද? பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவோமா? නෑ, මේක වෙනස් කරමු අපි. ஆமாம், நாங்கள் இதை மாற்றி அமைப்போம். ඒ වෙනුවෙන් අපි හැමදෙනාම එකතු වෙමු. நாங்கள் அனைவரும் இதற்காக ஒன்றுபடுவோம். ඉතින් අපිට විශාල සතුටක් තියෙනවා. நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. මේ වැලිවැටි තුරේ இந்த வெல்வெட்டி துறையிலே මේ දහස් ගණනක් අම්මලා තාත්තලා එකතු වෙලා இந்த ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் இணைந்து අපිට සවන් දෙන්න අවිල්ලා තියෙනවා. எம்மை செவிமடுப்பதற்காக අපිට வந்திருக்கின்றீர்கள். කතා බහ කරන්න අවිල්ලා තියෙනවා. எம்மோட கலந்தாலோசிப்பதற்கு வந்திருக்கிறீர்கள். අපි විශ්වාස කරලා තියෙනවා. எம்மை நம்பி வந்திருக்கிறீர்கள். මේක සතුටුයි ගොඩක්. இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. බොහොම ස්තුතියි හැමදෙනාටම. அனைவருக்குமே மிகவும் நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு தோழர் விடை பெறுகின்றார். ஆகவே
இந்த கூட்டத்தின் நிகழ்வுகளுடன் இத்துடன் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இங்கு வருகை தந்த அனைவருக்குமே நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.